ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹாட் அண்ட் ஸ்பைசி நாட்டுக்கோழி சூப் அல்லது நாட்டுக்கோழி ரசம்னு சொல்லுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அதில் ஃபார் மசாலா பவுடருங்கிற லிஸ்ட்டில் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அதே ப்ரொப்போர்ஷனில் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம சூப்புக்கு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் தரப்போகிறது. 5-6 சின்ன வெங்காயம் தட்டி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கருவேப்பிலை. நாட்டுக்கோழி போனோடு இருந்தால் தான் சூப் நல்லாயிருக்கும். நல்லா போனோடு இருக்கிறத எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க சூப் ரெடி பண்ணிடலாம். ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனோடனே 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடேறின பிறகு சிக்கனை போட்டு வதக்குங்க. ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி சால்ட் ஆட் பண்ணால் சிக்கன் நல்லா உருண்டு வரும், கவ்வி பிடிக்காது. நல்லா சிக்கன் வதங்கட்டும். கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சிக்கன் கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை ஸ்மெல் போகணும். போன பிறகு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி இந்த பவுடரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி கிளறி விட்டுடுங்க. குக்கர் மூடி போட்டு வச்சுடுங்க. 4 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. 4 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. நாட்டுக்கோழி அண்ட் நாட்டுக்கோழி சூப்பு சாப்பிட்றதுனால ஏற்படுற பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். சிக்கனில் இருக்க ஹை ப்ரோட்டீன் நம்மளோட மசில்ஸை டெவலப் பண்ண யூஸ் ஆகுது. ஜிங்க் நம்மளோட பசியை தூண்டுது. நியாசின் நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவலை லோவர் பண்ணி ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்க யூஸ் ஆகுது. சூப் சாப்பிட்றதுனால நம்ம கோல்ட் அண்ட் காஃப் வராது. அண்ட் சிக்கன் நம்ம பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண யூஸ் ஆகுது. நம்மளோட நாட்டுக்கோழி சூப் நல்லா ரெடியாக இருக்குது. சிக்கன்லேருந்து நல்ல எசன்ஸ்லாம் இறங்கி மேலே ஒரு எண்ணெய் படலமாக வந்திருக்கு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இதிலேருந்து சிக்கனை எடுத்து நம்ம சிக்கன் சுக்கா அந்த மாதிரி எதாவது பண்ணிக்கலாம். அந்த எசன்ஸை மட்டும், சூப்பை மட்டும் எடுத்து நம்ம சூப்பாக சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பில் கொஞ்சம் தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க.
அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கலந்து அப்படியே சர்வ் பண்ணலாம். கொத்தமல்லி இலை தூவி அப்படியே சர்வ் பண்ணலாம். இன்னும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும்னா அந்த சூப்பை அப்படியே அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக முட்டை வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து அந்த சூப் கொதிக்கும் போது அப்படியே ஊற்றி ஒரு செகண்ட் விட்டுட்டு அதை கிளறி விடுங்க. அப்போ நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி முட்டையோட வெள்ளைக்கரு அப்படியே மிதந்து வரும். அவ்வளோதான், நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக சிக்கன் பீசஸை பிச்சு அதில் போட்டு சர்வ் பண்ணுங்கள். கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்கள். நம்மளோட ஹாட் அண்ட் ஸ்பைசி நாட்டுக்கோழி சூப் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் அண்ட் சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.